பேரன்பின் சொந்தங்களுக்கு வணக்கம். Very good evening to you all. This is about the ongoing Indian election 2024 for the Lok Sabha candidates. I would proudly present my analysis for this election. இந்த தேர்தலில் மக்கள் ஆர்வமாக வந்து தேர்தலுக்காக வாக்களை செலுத்தியிருப்பது வரவேற்கத்தக்கது. தினமலர் மற்றும் ஏனைய ஊடகங்கள் பல்வேறு உள்நோக்கத்தோடு தங்களுடைய கருத்து கணிப்புகளை வெளியிட்டு வருகின்றன. இது என்னுடைய கருத்து கணிப்பு. இந்த தேர்தலில் மீண்டும் பாஜகவின் வசமாக நாடு சிக்கப்போகிறது என்பது திண்ணம். அதில் மாற்று கருத்தில்லை. பிஜேபி அண்ட் இட்ஸ் அலையன்சஸ் 290 முதல் 320 அல்லது 330 வரை கூட அவர்கள் தங்களுடைய பாராளுமன்ற வேட்பாளர்களை வெற்றி பெற்றவர்களாக இந்த தேர்தலில் அடைவார்கள். காங்கிரஸ் அண்ட் இட்ஸ் அலையன்சஸ் 180 முதல் 170, அதிகபட்சம் போனால் 180 வரை செல்லலாம். பிஜு ஜனதாதளம் பார்ட்டி 19 இடங்களையும் ஒடிசாவில், அதுபோல் மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜியினுடைய திரிணாமுல் காங்கிரஸ் அங்கே 33 பாராளுமன்ற வேட்பாளர்களை பெறும். அதன் பிறகாக பிஜேபி ஒரு 8 வேட்பாளர்களை பெறும். எஞ்சியிருக்கக்கூடிய காங்கிரஸ் ஒரு வேட்பாளரை பெறும். கேரளாவிலே சிபிஐ ஆளும் பினராயி விஜயனுடைய அந்த கம்யூனிஸ்ட் கட்சி 16 இடங்களையும், காங்கிரஸ் ஒரு 3 இடங்களையும், பாஜக ஒரு இடத்தையும் பெறும். இதர கட்சிகள் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு 35. நீங்கள் இதில் பெரிதாக பார்க்க வேண்டியது முதல் 2 பிஜேபி அலையன்ஸ் மற்றும் காங்கிரஸ் அலையன்ஸ், அதர்ஸ் 35. இந்த 3ஐயும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு 543 வாக்கு என்ற விகிதம் வந்துவிடும். இங்கே தமிழகத்தில் எடுத்துக்கொண்டோம் என்றால் ஆளும் திமுக தன்னுடைய வேட்பாளர்களில் குறைந்தது அதனுடைய கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து ஒரு 33 நபர்களை பெறும். ஏடிஎம்கே ஒரு வேட்பாளரை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பாஜக அண்ட் இட்ஸ் அலையன்சஸ் சற்றேறக்குறைய 3 வேட்பாளர்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. திமுக 1-2 கூடுதலாக பெற்றாலும் நாம் தமிழர் கட்சிக்கு ஓரிரு இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இவ்வாறு என்னுடைய கருத்து கணிப்பு இருக்கிறது. தமிழகத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இங்கே நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதத்தை எல்லோரும் உற்று நோக்கக்கூடிய தேர்தலாக இந்த ஜூன் 4ஆம் தேதி வர இருக்கக்கூடிய தேர்தலை விமர்சகர்களும் சரி, பத்திரிகைகளும் சரி உற்று நோக்கும். ஆனால் இது நாள் வரை இந்த ஊடகம் அறத்தை இழந்து நடந்து கொண்டிருக்கிறது என்பது இந்த தேர்தலுக்கு பிறகு தெரிய வரும். தங்கள் கருத்து கணிப்புகளை சரியாக அவர்கள் செய்யாமல் கருத்து திணிப்பாக மட்டுமே செய்து கொண்டிருப்பது முற்றிலும் அருவருக்கத்தக்க ஓர் நிலையிலே இந்த ஊடகங்கள் இருக்கிறது. இந்த ஊடகங்கள் அறம் சார்ந்து செயல்பட்டால் அவர்கள் மேலும் 4 முறை போட்டி என்று தமிழகத்திலே அவர்கள் அறிவித்திருப்பார்கள். ஆனால் மும்முனை போட்டி மட்டுமே அவர்கள் பெரிதாக பேசினார்கள். நாம் பெரிதும் மதித்த பத்திரிகையாளர்களும் தராசு ஷாம் அவர்கள், இன்னும் பலரை நாம் கூறலாம் குறிப்பிட்ட பெயர்களை. ஆனால் பலரும் தவிர்த்து வந்த ஓர் அரசியல் இந்த நிலத்திலே மீண்டெழுகிறது. ஆனால் இந்த களமானது மக்கள் ஓரளவு விழிப்படைந்திருக்கிறார்கள். ஆனால் புரட்சி என்பது இன்னும் இந்த நிலத்தில் வெடிக்கவில்லை. இன்னும் இந்திய தேர்தல் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்றால் மதம் சார்ந்தும் இனம் சார்ந்தும் என்ன குறிப்பிட வரவேற்கிறேன் என்றால் இந்த தேர்தலானது ஜாதி, மதம், பணம் இது போன்ற விடயங்களிலேயே சிக்கிக்கொண்டிருக்கிறது. இன்னும் மதத்தை தாண்டி இந்திய தேர்தலானது வரவில்லை. போலரைசேஷன் என்பதை குறியிட்டு இவர்கள் இது நாள் வரை 20 ஆண்டுகளாக ராமர் கோவில் எடுத்து வந்தார்கள். ராமர் கோவில் கட்டியாகிவிட்டது. எனவே அதில் ஒரு பெருத்த வாக்கு சதவீதம் கிடைக்காவிட்டாலும் இஸ்லாமியர்களை தாக்குவதன் மூலமாக போலரைசேஷன் கிடைக்கும் என்று பாஜக நம்புகிறது. இந்த தேசம் இன்னும் ஓய்வு பெற வேண்டிய காலம் இருப்பினும் வலுவான தலைவர்கள் வேண்டும் என்கின்ற ரீதியில் கூட ஒரு வலுவான நபராக பிஜேபியினுடைய பிரதம வேட்பாளர் திரு நரேந்திர மோடி அவர்களை ஊடகங்கள் முன்னிறுத்துகின்றது. ஊடகங்களை தன்னுடைய வசத்திலே கட்டுப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய பாஜக
அதை இந்த முறையும் தனக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு அதை இந்திய தேர்தல் வெற்றி பெறுவது 3வது முறையாக வெற்றி பெறுவதன் மூலம் அதை உறுதிப்படுத்தும். அவரை எதிர்க்கக்கூடிய மிகச்சிறந்த ஆளுமையாக ஒரு நபரை காங்கிரஸ் தெரிவு செய்யாததும் இந்த செட்பேக் அல்லது பின்னடைவுக்கு காரணம். எதிர்க்கட்சிகளுடைய ஒற்றுமையின்மையும் ஒரு மிகப்பெரிய காரணம். இன்று நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். இதுபோல பல்வேறு விடயங்கள் இந்த தேர்தலில் இருக்கிறது. ஜூன் 4ஆம் தேதி வரை காத்திருப்போம். நம்முடைய கருத்தினை தெரிவிக்க விரும்பவில்லை. ஆயினும் இது என்னுடைய அனலைசிஸ். இதில் சற்று ஏற்ற இறக்கங்கள் இருந்தால் அதற்காக நான் தேர்தல் முடிந்து அதனுடைய விவரங்கள் வரும்போது உங்களுக்கு மற்றொரு காணொளியை கொடுக்க முயற்சிக்கிறேன். நன்றி, வணக்கம். இரா கதிரேசன்.